எல்லா இடத்துலயும் உடைக்கப்பட்டது நினைக்கிறாங்க. எந்த இடம் உடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களோ, எந்த இடத்தை தகர்த்த நினைக்கிறாங்களோ, நெகேமியா 52 நாட்கள் அலங்கத்தை கட்டுனது போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போது. எந்த இடம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ அனுக்கிரகத்தின் காலம் திரும்ப கட்ட போகிறது. திரும்ப கட்ட போறீங்க. திரும்ப தொழில நீங்க செழித்து வளர போறீங்க. எந்த தொழில நஷ்டம் வந்தது, எந்த தொழில் உடைக்கப்பட்டது நினைச்சீங்களோ அந்த இடத்துல இன்றைக்கு என்னோட கூட ஜெபிங்க. ஆண்டவரே, சங்கீதம் 69:13 படி அந்த அனுக்கிரக காலத்தை என் தொழில கொடுங்க ஆண்டவரே. என் தொழில் விருத்தி அடைவதாக. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்காங்களோ அந்த இடத்துல தேவ கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. இவர்கள் ஒவ்வொருவரும் அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ள கடந்து போவார்களாக. அனுக்கிரக காலத்தினுடைய நன்மை, தயவு, கிருபை இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக. ஏசாயா 49:8-10 இருக்கிற அந்த அற்புதத்தின் வல்லமை, அந்த அற்புத கரம் திரும்ப இவர்களை கட்டி எழுப்புவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கை கட்டப்படுகிறது. உங்க தொழில் திரும்ப கட்டப்படுகிறது. எந்த இடத்துல என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியலன்னு இருக்கிறீங்களோ ஆண்டவரே உங்களுக்கு திரும்ப கட்ட போறார். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க நாவுல, உங்க வாயில ஒரே ஒரு காரியம், அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே, உங்க கிருபையினால, உங்க ரட்சிப்பின் சத்தியத்தினால எனக்கு செவி கொடுத்தருளுன்னு சொல்லுங்க. அனுக்கிரக காலத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த அனுக்கிரக காலத்தின் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிற பொழுது ரெகோபோத்துக்கு உங்களுடைய சாட்சிகளை அனுப்புங்க. அனுக்கிரகத்தின் காலத்தின் ஆசீர்வாதத்தை சந்தித்திடும் பாஸ்டர், நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்களை சந்திப்பார். உங்க வாழ்க்கை மாறும், செழிப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க.